a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. இங்க பாருங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு மெமரியில ஸ்டோர் பண்ண முடியலனா நீ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாரு. a plus b the whole square னா 2 times a plus b. அப்படிதானே? இப்ப பாருங்க b square then a into b plus again வந்து என்னது இங்க ஒண்ணு இல்ல. சோ அப்படியே போட்டுறலாம். அடுத்து இங்க வந்து ab plus a square. Okay, so here b square is there plus 2ab 2 times ab இருக்கு plus a square. Okay, so இப்போ இந்த ஃபார்முலா மறந்தா கூட நீங்க வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. a minus b the whole square equal to minus வந்து b டேர்ம்ல பாருங்க a square minus 2ab plus b square. Okay, so இந்த ஒரு டேர்ம் மட்டும் மைனஸ் ஆகும். அடுத்து a square minus b square equal to a plus b into a minus b. அடுத்து fourth formula x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. இது எல்லாமே நம்மளோட 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபார்முலாஸ் தான். சோ இங்க வந்து நம்ம பார்க்க போறது கியூபிக் ஐடென்டிட்டிஸ். இங்க எல்லாமே ஸ்கொயர்ல இருந்த மாதிரி இங்க வந்து எதுல இருக்கும்? கியூபிக்ல இருக்கும். அப்ப a plus b the whole cube equal to a cube plus 3a square b. அடுத்த டேர்ம்ல வந்து a ஓட வேல்யூ கம்மியாகும் பாருங்க. 3a into b square. அடுத்து b a வே இல்லாம போயிடுச்சு b cube. So formula a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3a b square plus b cube. The same method a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3a b square minus b cube. Next இங்க நம்ம x plus a x plus b னு ஒரு டேர்ம் வந்து பார்த்தோம் 7thல. இங்க அடிஷனலா ஒரு டேர்ம் x plus c அவ்வளவுதான். அப்ப x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. That means x cube term, x square term, x term and constant term. And a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. இந்த 4 ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுதான் உங்களோட 8th ஸ்டாண்டர்ட்ல உள்ள தேர்ட் எக்ஸசைஸ்ல, அதாவது தேர்ட் சாப்டர் தேர்ட் எக்ஸசைஸ்ல உள்ள சம்முக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸசைஸ்ல எக்ஸ்பேண்ட் 3m plus 5 the whole square. இப்போ இது ஆக்சுவலா இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. இதை எதோட கம்பேர் பண்ணுங்கன்னு பாருங்க. a plus b the whole square ஃபார்ம்ல இருக்கா? So comparing 3 plus 5 the whole square with a plus b square வந்து இது சேமா இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. So we have to using a plus b the whole square அந்த ஐடென்டி ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ இங்க aங்கிற இடத்துல 3m இருக்கு, bங்கிற இடத்துல 5 இருக்கு. அப்ப a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. Each and every time you have to write the formula and நீங்க அதை சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு அது மெமரியில ஸ்டோர் ஆகும். அப்போ a plus b plus the whole square பதிலா இங்க 3m plus 5 the whole square இருக்கு. அப்ப a squareக்கு பதிலா ஃபார்முலாஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ பாருங்க a க்கு பதிலா 3m the whole square, b க்கு பதிலா 2 போட்டாச்சு, a க்கு பதிலா again 3m I have to use, b க்கு பதிலா 5 plus b square பதிலா 5 square. இங்க இந்த 3m the whole square வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறதுனால 3 square வந்து 9 ஆயிடும். அப்ப 9m square plus 2 3s are 6, 6 into 5 30m plus 25. அப்ப answer is 9m square plus 30m plus 25. Okay, then 5b minus 1 the whole square. It is in the form of என்ன ஐடென்டிட்டி ஃபார்ம்ல இருக்கு? a minus b the whole square ஃபார்ம்ல இருக்கு. அப்ப a minus b the whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square. அப்ப a ஓட இடத்துல 5b இருக்கு, b ஓட இடத்துல 1 இருக்கு. அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5b minus 1 the whole square equal to a square by 5b square minus 2 into a ஓட இடத்துல 5b into 1 for b plus b square equal to 1 square. அப்போ 5b the whole square இருக்கு. அப்போ 5 square நம்பரோட அந்த ஸ்கொயரை நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணிடுங்க. 5 square 25p square minus 2 into 5 10p plus 1 square 1. ஓகே, அடுத்து 2n minus 1 into 2n plus 3. இது என்ன ஃபார்முலால இருக்கு பாருங்க. x plus a minus இருந்தா we don't consider. அதை பத்திலாம் நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So x plus a இங்க x
ரெண்டு சேமா இருக்கு. ஸோ ஏபி மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால ஐ ஹாவ் டு யூஸ் த ஐடென்டிட்டி எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி. அப்போ அதோட ஃபார்முலா என்ன? ஐடென்டிட்டி இல்லை, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி, அதாவது ஏபி plus a plus b into x, or otherwise you have to change it right side, x square plus a plus b into x plus ab, x square term, x term, constant term. இங்க here a ங்கிறது -1, b ங்கிறது 3, okay, and x ங்கிறது 2n. substitute பண்ணிரலாமா? இப்ப பாருங்க, x square means 2n square, 2n the whole square plus a க்கு பதிலா -1, b க்கு பதிலா 3 and x க்கு பதிலா 2n substitute பண்ணிட்டோம், plus ab க்கு பதிலா -1 into 3, so 2 square 4n square, okay, plus இங்க பாருங்க 3 - 1 2 ஆயிடும், again ஒரு 2n இருக்கு, இங்க -1 into 3 -3, அப்போ 4n square plus 4n, 2 into 2 4n -3. இதுதான் உங்களோட சொல்யூஷன். அடுத்து 4p square minus 25q square, இது எந்த மாதிரி ஃபார்முலால இருக்கு பாருங்க, a square minus b square ஃபார்முலால இருக்கு, அப்படிதானமா? ஸோ இது நம்ம அப்போ இதோட ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. a square minus b square ஓட ஃபார்முலா a plus b into a minus b. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க, 25, அதாவது 4p ஸ்கொயர் மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்னா அதை ஸ்கொயரில் ஸ்ப்ளிட் பண்ணி வந்துடும்னா 2p the whole square minus 5q the whole square எழுதிடலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன, 2p the whole square minus 5q the whole square equal to 2p plus 5q, அதாவது a square minus b square equal to a plus b into a minus b. So 2p plus 5q into 2p minus 5q. அடுத்து expand பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் எதை பண்ண சொன்னோம்? எக்ஸ்பேண்ட்னாலே விரிவிக்கிறது, அதை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அந்த டேமை சிம்பிளிஃபைனா சுருக்குறது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 3 plus m the whole cube. உங்களுக்கு தெரியும், இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a plus b the whole cube. ஹியர் a equal to 3, b equal to m. ஓகே, அப்போ ஃபார்முலா a cube plus 3a square b equal to 3ab square plus b cube. இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக எம்மும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m cube plus 3, a square க்கு பதிலாக 3 square m, 3 square, b க்கு பதிலாக m plus 3, a க்கு பதிலாக 3, b க்கு பதிலாக m square plus m cube சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. ஸோ 3 cube-னா 3 into 3 into 3, ஸோ 27 plus 3 square-னா என்ன, 9 into 3 into m, 3 into 3 9 into m square plus m cube. அப்போ 3 into 3 into 3ங்கிறது என்னது உங்களுக்கு 27, 3 3s are 9, 9 3s are 27. ஓகே, அப்போ 9 3s are 27m plus 9m square plus m cube. இதுதான் வந்து என்னது உங்களோட சொல்யூஷன். the same method 2a plus 5 the whole cube which is equal to, இது நான் என்ன, இது என்ன ஃபார்முலால இருக்கு, a plus b the whole cube ஃபார்முலால இருக்கு. அப்போ 2a equal to a, b equal to 5. அப்போ a plus b the whole cube ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணானாக்கா ஃபர்ஸ்ட் a க்கு பதிலாக 2a the whole cube plus 3 into a square க்கு பதிலாக 2a the whole square into b க்கு பதிலாக 5 plus 3 அப்படியே எழுதுங்க. a க்கு பதிலாக again 2a you have to write, and b square க்கு பதிலாக 5 square plus b க்கு பதிலாக b cube க்கு பதிலாக 5 cube. இந்த ஸ்டெப்ஸை ஒன்று கூட மாற்றக்கூடாது, அப்படியே எழுதினா தான் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணால் கூட தப்பாயிடும். 2 cube 8, a cube அப்படியே இருக்குது, ப்ளஸ் 3 into 2 square 4 அப்படியே இருக்குது. ஸோ a square into 5. ஓகே, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள். 3 into 2 எவ்வளோ, 3 2s are 6a ப்ளஸ் 5 square 25 ப்ளஸ் 5 cube போட்டாச்சு. அடுத்து 8a cube ப்ளஸ் 3 4s are என்ன, 3 4s are 12, 12 5s are 60a square plus 150. பாருங்க 150, அதாவது 6 into 25, 150a plus 125. 5 cube na 5 into 5 into 5, 5 5s are 25, 25 5s are 125. ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்தது அகெயின் அதே சேம் சம் இஸ் சேம் மெத்தட் அவங்க கொடுத்துருக்காங்க. 3p plus 4q the whole cube. யூஸ் த ஃபார்முலா a plus b the whole cube. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 3p the whole cube plus 3 into 3p square for a square and 4q for b plus 3 into 3p into 4q square plus 4q square.
ஓகே இப்போ இந்த கியூப் டேர்ம்லாம் உனக்கு 3 டைம்ஸ் வரும் அப்போ 3 கியூப் 27 ஆகிடும் பி கியூப் அப்படியே இருக்கும் அண்ட் அகைன் இங்கே 2 ஸ்கொயர் அதாவது 3 ஸ்கொயர் 9 ஆகும் பேலன்ஸ் அப்படியே இருக்கும் அண்ட் இங்கே 3 into 3 வந்து என்னவாயிடும் 9 ஆகும் ஸோ 4 கியூப் வந்து உனக்கு 64 ஆகிடும் ஏன்னா 4 into 4 into 4 64 ஓகே அகெயின் அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டெப்ஸ் வந்து போட வேண்டியதுதான் அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி பாருங்கள் நம்பர்ஸில் கொடுத்துருக்கிறது நம்ம எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பாருங்கள் இப்போ 52 த ஹோல் கியூப்பை வந்து நம்ம 52 into 52 into 52ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம் பட் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் 52வை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் 50 plus 2 ஸ்ப்ளிட் பண்ணலாமா ஸோ 50 plus 2 the whole cube இது என்ன மாதிரி இருக்கு a plus b the whole cube க்கு ஈக்குவலா இருக்கா ஸோ அப்போ a plus b க்கு ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா a cube plus 3a square b plus 3a b square plus b cube a cubeங்கிறது இங்கே என்ன இருக்கு 50 ஸோ 50 cube plus 3 into 50 square b வந்து 2 plus 3 into a க்கு பதிலாக 50 b square க்கு பதிலாக 2 square plus b cube க்கு பதிலாக 2 cube 50 cube னா என்ன 50 into 50 into 50 எவ்வளோ வருதுன்னு பாருங்க 1,25,000 வருது plus 3 into 50 square 50 into 50 2,500 into 2 அப்படியே போட்டிருக்கேன் plus இங்க பாருங்க 3 into 50 into 2 ஸ்கொயருக்கு பதிலாக 4 போட்டிருக்கேன் 2 ஸ்கொயர் 4 ஓகே plus 2 cube 8 அகைன் இது எல்லாம் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணிடுறோம் மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணினாக்கா we have to get the answer ஓகே இதுதான் நம்பரில் பண்ணக்கூடியது the same method வந்து 104க்கு 104 the whole cube which is equal to a plus b the whole cube அப்போ a plus b நான் எப்படி நான் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் 100 plus 4 நான் வந்து என்ன பண்ண முடியும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாக்கா இதே தான் நம்பர்ஸ்க்கும் இதே தான் அந்தந்த ஃபார்முலாவில் அந்தந்த இடத்துல போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அடுத்து 5 minus x the whole cube இது என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க a minus b the whole cube ஃபார்முலாவில் இருக்குது அப்போ a cube அடுத்து ஒரு டேம் வந்து மைனஸ் பி கியூப் இருக்கும் கன்ஃபார்மாக பிறகு 3a square b plus 3ab square ஸோ இங்கே ஏங்கிறது 5 பிங்கிறது எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணு 5 கியூப் மைனஸ் 3 இன்டூ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயர் இன்டூ பிக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் 3 இன்டூ ஏக்கு பதிலாக 5 பிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் minus x cube இப்போ பாருங்க 5 cube-னா 5 into 5 into 5 125 3 into 5 square 3 into 25 75x plus 3 into 5 15x square minus x cube it's your solution again 2x minus 4y the whole cube இது என்ன ஃபார்முலா இருக்கு a minus b the whole cube ஃபார்முலால இருக்கு அப்ப a minus b the whole cube க்கு என்ன ஃபார்முலா a cube minus 3a square b plus 3ab square plus b cube minus b cubeங்கிறது ஃபார்முலா ஏங்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கு 2x இருக்கு ஸோ 2x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பிங்கிற இடத்துல 4y இருக்கு பாருங்க 2x the whole cubeனா இந்த 2க்கும் கியூப் உண்டு அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்போ 2 கியூப்னா 8ங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ 2x the whole squareனா 2க்கும் ஸ்கொயர் உண்டு அப்போ அதை வந்து 2 square 4ஆக கன்சிடர் பண்ணி we have to do the sum ஓகே அண்ட் இப்போ பார்க்கலாம் 2 cube x cube minus 3 into 4 into x 2 square 4 ஆயிடும் x square அப்படியே இருக்கும் 4y அப்படியே இருக்கும் plus 3 into 2x into 4 square y square minus 4 cube y cube y cube ஏன் உங்க வந்திருக்கு 4 cube 4 தான் நம்மளோட 4y தான் நம்மளோட b so 4 cube y cube போட்டிருக்கோம் b cube பதிலா அப்ப 2 cube 8 x cube minus 3 into 4x square 2 square வந்து என்னவாயிடும் 4x square plus into 4y plus 3 அப்படியே எழுதிடுங்க 2x into 4 square y 2x அப்படியே எழுதிடு 4 square வந்து 16y square 4 into 4 16 minus 4 cube வந்து 64 எப்படி 4 into 4 into 4 4 4s are 16 16 4s are 64 y cube okay so அப்ப 8x square minus 3 4s are 12 12 4s are 48 x square y plus 3 2s are 6 6 into 16 which is equal to 96 x y square minus 64 y cube. Next ab minus c the whole cube which is equal to what? Expand பண்ணு இது வந்து it's in the form of a minus b the whole cube அப்ப a minus b the whole cube னா என்ன a cube minus 3a square b plus 3ab square
minus b cube. என்னடா மிஸ் வந்து எப்போதுமே ஃபார்முலா சொல்லிட்டே இருக்காங்களேன்னு சொல்லக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்முலா. அண்ட் அதை படிக்கும்போது தான் மனசுக்குள்ளே நமக்கு என்ன ஆகும், ஷேர் ஆகும். அப்போ a cube minus b cube minus பாருங்கள், இதுக்கு எக்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இது எப்படி, a கியூபுக்கு பதிலாக நான் ஏபி இருக்குது, அப்போ ஏ கியூப் பி கியூப் எழுதணும். ஓகே, அப்போது இங்கே 3a²b இருக்குது, 3 போட்டாச்சு. a ஸ்கொயருக்கு பதிலாக a² b² எழுதுவோம். ப்ளஸ் இன்ட்டு சி, பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவோம், சி போடணும். ஓகே, ப்ளஸ் 3 அப்படியே எழுதிடலாம். ஏக்கு பதிலாக ஏபி எழுத போகிறோம், b² பதிலாக c² எழுத போகிறோம். மைனஸ் சி கியூப். பாரு, a கியூப் b கியூப் அப்படியே போட்டுடலாம். இதில் சிம்பிளிஃபை பண்ண ஒன்றுமே இல்லை. அப்புறம் 3 அப்படியே இருக்குது. a² b² இன்ட்டு சின்னா இப்படி எழுதிடலாம். ப்ளஸ் 3abc the whole square, sorry 3abc² minus c cube. ஓகே, அவ்வளோதான். இப்போ 48 கியூப்னு இருந்தால் என்ன சொல்வீங்க, 50 - 2ன்னு போடுவோம். 48 50 - 2ன்னு போடுவோம். அப்போ 48 கியூப்னா 50 - 2 தான் ஹோல் கியூப்னு போடுவோம். அதில் அப்படி தான் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். a - bக்கு பதிலாக a கியூப் மைனஸ் 3a²b plus 3ab² minus b cube போட்டு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணு. we have to solve this sums. இந்த சேம் ஃபார்மட் தான் அதில் உள்ள. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபை. ஓகே, சிம்பிளிஃபைனா என்னது, பெருசாக கொடுத்துருக்கதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். p - 2 into p + 1 into p - 4. It's in the form of x plus a into x plus b into x plus c which is equal to x cube. பாருங்க, இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா x cube plus a plus b plus c into x² plus ab plus bc plus ca into x plus abc. அப்போ here x equal to p, a equal to -2, b equal to 1 and c equal to 4. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x க்கு பதிலாக p cube சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஏக்கு பதிலாக -2. இன்ஸ்டெட் ஆஃப் a you have to write -2. -2, bக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக -4. அப்போ -2 + 1 -4 இன்ட்டு x² பதிலாக p² எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் a இன்ட்டு b. a இன்ட்டு பின்னா என்ன, -2 இன்ட்டு 1 அண்ட் p + cனா என்ன, 1 இன்ட்டு -4 ப்ளஸ் ca என்னது, -4 இன்ட்டு -2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக p போட்டாச்சா. ப்ளஸ் abc, ஏக்கு பதிலாக -2 இன்ட்டு 1 இன்ட்டு -4. ஸோ இந்த டேர்ம் ஓவரா. அடுத்து பாருங்க, p கியூப் -4 - 2 -6 + 1 p² ப்ளஸ் 2 இன்ட்டு 1, that means -2 இன்ட்டு 1 -2 -4 இன்ட்டு 1 -4 ப்ளஸ் -4 இன்ட்டு -2 ப்ளஸ் 8 p ப்ளஸ் அந்த அடுத்த ஃபார்முலாவில் உள்ள டேர்ம் வந்து -2 இன்ட்டு 1 இன்ட்டு -4 a இன்ட்டு b இன்ட்டு c. அப்போ -2 இன்ட்டு -4. ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் p கியூப் ப்ளஸ் -6 + 1 -5 p² ப்ளஸ் இங்கே பாருங்கள் -2 இன்ட்டு -4 -6 ப்ளஸ் 8. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 2p ப்ளஸ் என்ன வந்து பாருங்கள் -2 இன்ட்டு -4 ப்ளஸ் 8. ஓகேவாமா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூப் ஹூஸ் சைடு இஸ் x + 1 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, அதோட சைடு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ சொல்யூஷனில் கிவன் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, x + 1 கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் த கியூபுக்கு ஃபார்முலா வந்து சைடு கியூப். ஓகே, வால்யூம் ஆஃப் த கியூபுக்கு ஃபார்முலா வந்து சைடு கியூப். x + 1 the whole cube equal to a + b the whole cube which is equal to a cube plus 3a² b plus 3ab³ plus b cube. அப்போ x + 1 the whole cube equal to x cube plus 3x² for a². bக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணு. 3x into bக்கு பதிலாக 1 cube plus என்ன போடுவீங்க, again you have to write 1 square, you have to write 1 cube. Okay, then இங்க எடுத்து என்ன பண்ண போறீங்க பாருங்க, x cube plus 3x² into 1 னா 3x தான் இருக்கும் plus 3x² into 1 square 1 தான். அப்போ 3x plus 1. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற சம் வந்து the same formatல என்னன்னா find the volume of the cuboid whose dimensions are, dimensions கொடுத்துறாங்க. ஏன்னா x plus 2 x minus 1 and x plus 3 மூணு ஒரு cuboidல உள்ள dimension கொடுத்துட்டாங்க.
நம்ம வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுனா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இங்கே வந்து டைமென்ஷன்னா இது லென்த் ஒன்று கொடுத்துருக்கு, பிரெத் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹெச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதோட வால்யூம் ஆஃப் கியூபாய்டுனா எல் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹெச். ஸோ வி ஹாவ் டு யூஸ் த ஃபார்முலா x plus x into x plus b into x plus c, அதாவது l into b into h. அப்போ அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் you get the answer. ஓகே, அடுத்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கு போயிடலாம். if x square minus y square equal to 16 and x plus y equal to 8, then x minus y னா என்ன? பாருங்க, இந்த ஃபார்முலாவை x square minus y squareனா a plus b x plus y into x minus y, அதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x square plus y square 16 கொடுத்துட்டாங்க, x plus y 8 கொடுத்துட்டாங்க. அப்போ x minus y நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இது இன்டூவில் இருக்கும்போது உங்களோட லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது இட் கெட் டிவிஷன் வேல்யூ. ஓகே, இப்போ 16 by 8 which is equal to 188. 2 8s are 16. அப்போ x minus y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். அடுத்து பாருங்க, x plus a into a cube minus b cube divided by a square by b square னா என்ன? இது ஆன்சர் வரும், சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a plus b, a cube minus b cube என்ன ஃபார்முலா? a minus b into a square minus ab plus ab plus b square divided by a plus b into a minus b. ஓகே, கேன்சல் பண்ணுங்க. a plus b a plus b, a minus b, a minus b பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் உன்னோட ஆன்சர். அதாவது a square plus ab plus b square. ஓகே, தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு அடுத்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. p plus q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பிக்யூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாரு. Objective questions பாருங்க. p plus q into p square minus pq plus q square is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா. தட் மீன்ஸ் x plus a into x square plus ab plus q square, that means b square which is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டைரக்ட் ஃபார்முலாங்கிறதுனால டைரக்டாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p plus q into p square minus pq plus q square which is equal to p cube plus q cube. அடுத்து a மைனஸ் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏபி கொடுத்துட்டாங்க, தென் a கியூப் மைனஸ் பி கியூப்க்கு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? a கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ இப்போ போட்டுடலாமா? a மைனஸ் பி த ஹோல் கியூப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 3. ஸோ 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 5 இன்ட்டு 3, ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக 3. ஓகே, அடுத்து பாருங்க 27. Why? Because we have to write a minus b க்கு பதிலாக 3 கொடுத்துட்டாங்க and ab க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 27 எப்படி வந்தது? 3 into 3 into 3 வந்து 27 plus 15 into 3 which is equal to என்னது? 27 plus 45 which is equal to 72. அவ்வளோதான். அடுத்து a cube plus b cube equal to இதில் என்ன வரும்? இது டைரக்ட் ஃபார்முலாங்கிறதுனால நம்ம டைரக்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். a cube plus b cube equal to a plus b the whole cube minus 3ab into a plus b. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பான்ஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ யூ ஹாவ் டு மஸ்ட் லேர்ன் த ஃபார்முலா கம்பல்சரி. ஓகேவா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.